ராத்திரில உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன், ஆன்சர் வரவே இல்ல. அடப்பாவி, ஏன் இப்படி படிக்காம டைம் வேஸ்ட் பண்ற? கொஞ்சம் டவுட்ஸ் மட்டும் இருக்கு. சார் வந்து கேட்கணும். இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துச்சா? வந்துருச்சு. பார்த்தாலே தெரியல, பயங்கர ஹெட் வெயிட். என்ன ட்ரை பண்ணி மாட்டிக்கறா? நீ எதை சொன்ன? 4 வார்த்தை தான் பேசுவ போலயே. அவன் கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு சுவாதியிடம் வந்து, சுவாதி, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த கணக்கு எனக்கு சுத்தமா புரியல. கிளாஸ்ல யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா என்று அப்பாவி மாதிரி கேட்கிறான். சுவாதியும் எந்த சந்தேகமும் இல்லாமல், சரி, கிளாஸ் முடிஞ்சதும் சொல்லித்தரேன் என்கிறாள். கிளாஸ் முடிந்ததும் இருவரும் உட்கார்ந்து கணக்கு போட ஆரம்பிக்கிறார்கள். சுவாதி பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க பல்லவன் கணக்கை விட சுவாதியையே கவனித்துக் கொண்டிருக்கிறான். அப்போது அவனுடைய நண்பன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு, டேய், நான் சொன்னது இந்த பொண்ணு உன் ரேஞ்சுக்கு இல்லன்னுதான். நீ என்னடா இவ்வளவு சீரியஸா ஆகிட்ட என்று கேட்கிறான். அதற்கு பல்லவன், நீ சொன்னதுக்காகத்தான் இப்போ நான் இந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டப் போறேன் என்று சவால் விடுகிறான். ஆனால் பல்லவனுக்கே தெரியாமல் சுவாதியை நெருங்குவதற்காக ஆரம்பித்த இந்த சவால் நாளடைவில் உண்மையான காதலாக மாறப்போகிறது.